இருக்குது. அதனால் புறசலையில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம அதுவும் ஆவியில் வேக வைத்து சாப்பிடும்போது அதில் உள்ள தன்மைகள் எல்லாம் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி அந்த கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும்போது உடலில் உள்ள வாதத்தை வந்து கட்டுப்படுத்தும். இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து கொடுத்து நம்ம மரபு நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு காத்துட்ருக்கு. அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். அதனால் இது வீட்டில் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை குழந்தை சாமிக்கு படைக்கிறோங்கிற பேரில் குழந்தைகளுக்கு அதுவும் சாமிக்கு படைக்கிறது அந்த பொருட்களை செய்யும் போது நெய்வேத்தியம் செய்யும் போது குழந்தைகளையும் சேர்த்து வைத்து அவங்களோட சேர்ந்து செய்யும் போது அந்த ஃபுட் நாலேஜ் அந்த குழந்தைகளுக்கு வரும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட் நாலேஜ் ஹெல்த் இதுதான் ஒரு பெரிய வெல்த்தாக, அதாவது இந்த உடல் ஆரோக்கியம் வந்து அவங்களுக்கு பெரிய சொத்தாக அவங்களுக்கு அமையும். ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.